எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல இயராக போகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நானுமே ரொம்ப ஜாலியாக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா பார்த்தோம் அப்படின்னா புட்டு செய்கிறதுக்காக மாவு குழச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் எனக்கு கம்பு புட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் முதல்லையே செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே புட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. புட்டு மாவு வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் திரை வச்சுருந்தோம் புட்டுக்காக. அதை வந்து பால் எடுத்துக்கிட்டு அம்மா அதில் முட்டை சீனி எல்லாமே போட்டு ஒரு ரொட்டி செஞ்சுருந்தாங்க. இது வரைக்கும் செஞ்சே கொடுத்தது கிடையாது. எனக்கு பிடிக்காதுன்னே அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு இந்த ரொட்டி. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக எதுவுமே இல்லை, மிச்சமான அந்த புட்டு மாவில் தான் இதை செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு படப்படன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்கேன்னு பார்த்தா அதுவும் சாப்பிட்றதுக்கு தான். என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாளாகவே பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நியூ இயருங்கிறதுனால எந்த கடையுமே பெருசாக ஓப்பனில் இல்லை. நைட்டு தான் ஓப்பனில் இருக்குமா, இல்லை ஆல்ரெடி 12 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. எந்த கடையுமே இல்லை. நாங்கள் ஒரு 4-5 கிலோமீட்டர் இந்த ஃபுட்டுக்காகவே அலைஞ்சிருப்போம். அலைஞ்சு கடைசியில் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு இந்த பரோட்டா 20 ரூபான்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் நட்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த சிக்கன் 65 ஒரு 60 ருபீஸ் தான் கொடுத்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் போன்லெஸ். நார்மலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் 65 அப்படி இருக்காது. இவங்க பார்த்தோம் அப்படின்னா மனத்து ஓடி வந்துட்டாங்க பார்க்கல. ஆனால் பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு போடுறதுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு. சரி சாப்பிட்டு முடிச்சு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த பரோட்டா ஆனால் கொஞ்சம் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தோன்னா இந்த பிரியாணி நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருந்தாங்க, வீட்டு அரிசியில். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இதுக்கிட்ட இருந்து இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஹைதராபாதி பிரியாணி. இதுக்கிட்ட இருந்து நாங்கள் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தோம். அதனால தான் கடைசியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அரிசிலாம் நீளமாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சுத்தமாகவே இல்லை. அது ஏன்னு எங்களுக்கே தெரியல. மற்ற எல்லாம் சைடிஷ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அவங்க கொடுத்துருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த கடைக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரு. ஹைதராபாதி பிரியாணிங்கிறதுனால அவங்க பெருசாக கிண்டி விட முடியாமல் மேலே உள்ளதாக அள்ளி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் டேஸ்ட் இல்லை. லாஸ்ட்டாக ஒரு ஜூஸோடு முடித்தோம். இது என்ன ஜூஸ்ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.